தடை உத்தரவை மீறியதற்காக உங்களை கைது செய்கிறோம். மீறினால் எங்களது பலத்தை காட்ட வேண்டி வரும் என்று எச்சரிக்கிறார்கள். இரைச்சல் கூடுகிறது. நடைப்பயணத்தில் சலசலப்பு கூடுகிறது. பதட்டம் அதிகரிக்கிறது. தொண்டர்களை கட்டுப்படுத்துகிறார் வைகோ. அமைதி காக்க சொல்கிறார். காவல்துறை அதிகாரிகளிடம் நிதானமாக மரியாதை குறையாமல் பேசுகிறார். எங்களால எந்த போக்குவரத்துக்கு இடையூறும் கிடையாது, பப்ளிக்கு இடையூறு கிடையாது. போதிக் கொண்டிருந்தார்கள், எதுவும் நடக்கவில்லை. இது பாதசாரிகள் நடக்கிற இடம், கடற்கரை சாலையின் இடம் வந்து பாதசாரிகள் நடக்கிற இடம். இது நாங்கள் எந்த சட்டத்தையும் மீறவில்லை. ஐயா, இங்க வந்து உங்களுடைய ஊர்வலம் வரைக்கும் மாநகரத்துல தடை ஏற்பட்டிருக்கு. ஊர்வலம் வரவில்லையே, ஊர்வலம் கிடையாது. இது ஒரு கோயிலுக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போறாங்க, சைக்கிள் பேரணி அதிமுக நடத்துறாங்க. அதே போல வந்து நாங்க வந்து ஊர்வலமா வரல, நாங்க சாலையில் ஓரத்தான் வந்திருக்கோம். இது ஒரு ஊர்வலமே கிடையாது. நாங்க கடற்கரையில வந்து சாதாரண சாலையில வாக்கிங் போற மாட்டோம். இருந்தாலும் இது வந்து கூட்டம் 4 பேருக்கு அதிகமா இருக்கீங்க. நிச்சயமாக இது ஊர்வலம் தான். இது ஊர்வலம் கிடையாது. இது ஊர்வலம் அல்ல. ஆக்ரோஷமாக எழுந்த தொண்டர்களை அமைதியாக அமர கட்டளை இடுகிறார். கட்டளைக்கு பணிந்து தொண்டர்கள் அமர்கிறார்கள். எனக்கு எது நடந்தாலும் எந்த தொண்டரும் அத்துமீறக்கூடாது, எந்த கட்டத்திலும் பொறுமை இழக்காதீர்கள் என்று பதட்ட உணர்வை தணிக்கிறார். எந்த தொண்டரும் பொறுமை இழக்கக்கூடாது. இருந்த இடத்தில் அப்படி அமர வேண்டும். நாம் இந்த 11 வருட காலமாக ஒரு கட்டுப்பாட்டை காப்பாற்றி வருகிறோம். நீங்கள் இந்த 42 நாட்களாக தமிழகத்தில் காவல்துறையினர் கூட செய்யாத கடமையை நீங்கள் செய்தீர்கள். பல உயிர்களை காப்பாற்றினீர்கள். நெரிசலான இடங்களில் போக்குவரத்தை நீங்கள் ஒழுங்கு செய்து கொடுத்தீர்கள். நம்மால் யாருக்கும் தொல்லை இல்லை. ஜனநாயகத்தின் ஆணைகளை அழைக்கின்ற அக்கிரமத்திலே இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது. காவல்துறை இந்த அரசுக்கு சொல்லுகின்ற உத்தரவுகளுக்கு கீழ்படுகின்ற துறையாக இருக்கிறது. நான் காவல்துறை விமர்சிக்கிற இடம் இதுவல்ல. காவல்துறை விமர்சித்தால் உங்களுக்கு ஆத்திரத்தை ஊட்டுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். நான் விமர்சிக்க விரும்புவது. ஆனால் நம்மை பொறுத்தமட்டு இந்த நாட்டில் ஒரே ஒரு பங்கை காப்பாற்றி வருகிறோம். எந்த கட்டத்திலும் நான் பொறுமை இழந்ததில்லை. இதற்கு முன்பு பல போராட்டங்கள், பல ஊர்வலங்கள் காவல்துறையினர் வந்து வாக்குவாதம் நடத்துவது 50 நிமிடத்துக்கு அப்பால் என்னோடு வருகிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அமர வைத்துவிட்டு, ஏனெனில் காவல்துறையினரும் தொண்டர்களும் நெருங்கும் போது தப்பித்தவரை வாக்குவாதம் ஏற்பட்டு ஏதாவது கைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக என் பொது வாழ்க்கையில் காவல்துறையினர் 50 நிமிடம் தாண்டி என்னோடு வருகிற தொண்டர்கள் உட்கார வைத்து விடுவேன். முதலில் இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கின்றோம். நாங்கள் காவல்துறையோடு மோத வேண்டும் என்கிற நோக்கவில்லை. இங்க ஊர்வலம் அப்படிங்கிற போது நாங்க அப்படியே நினைக்கிறோம். எனவேதான் தங்களை இந்த இடத்துல கைது செய்கிறோம். நாங்க வந்து எந்த விதமான பலன் பிரயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தயவு செய்து நீங்கள் அறப்போராட்டம் என்று சொல்லுவீங்க. நான் சொல்றது நீங்க என்ன சொல்றீங்க? கைது செய்யும் போது இது அதுக்கு வேண்டிய பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். I will not oblige. I cannot oblige. It is up to your option. I cannot oblige an illegal arrest when the fundamental rights of democracy are curtailed. I cannot make spectator obliging the arrest. That you kindly submit to the arrest and follow the procedures. And so that kindly avoid unpleasant situation. This is my personal request. What is the unpleasant situation? Kindly explain. Again, I only request not to. What is the unpleasant situation? Kindly explain. Resisting means we'll have to use force. That's only. You use your force. You use your force. You do not want. You use your force. No, you want bayonet. You have got guns. Use your force. You said you just now you told me. You have to use your force. You use your force. தொடர்ந்து விவாதிக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். இதுவரையில எங்கேயாவது ஒரு இடத்துல போலீஸ் ஒழிகைங்கிற கோஷம் எங்ககிட்ட கேட்டிருக்கா? இல்ல. ஆனா இந்த நாட்டில், தமிழ்நாட்டில்
கலவரம் பண்ணி போலீஸ் அடிச்சு ரகலை பண்ணி போலீஸ் வீட்டுக்காரங்க பெண்களையும் ஏசி போலீஸை வெட்டினாலும் பயந்துட்டு விட்டுருவீங்க. நாங்க அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. நான் அப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்கவும் எந்த இடத்துல ஒரு மோதல் வந்துடக்கூடாதுன்னு 11 வருஷமா போலீஸ் எங்களுக்கு மோதல் இல்லாமலே போயிட்டு இருக்கோம். எங்க பையங்க ஒரு கோஷம் கூட நீங்க அரெஸ்ட் பண்ண வந்தீங்க, ஒரு சத்தம் போட்டேன், போலீஸ் ஒழிகிற கோஷம் கூட கிடையாது. நாங்க போலீஸ் இந்த நாட்டினுடைய சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு துறை. அதனுடைய கிரெடிபிலிட்டியை கெடுக்க நான் விரும்ப மாட்டேன். அது கெட்டு போச்சுன்னா நாடே கெட்டு போகும். அதுக்கு ஒரு அவமானமோ போலீஸ் துறைக்கு ஒரு களங்கமோ வர்றதை நான் விரும்புறதும் இல்லை. சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் சிறையினாலும் சரி கைதுனாலும் சரி நான் அது ஒழுங்கு கட்டுப்பட்டு தான் போவேன். ஊர்வலமாவும் போக மாட்டாங்க, கோஷங்களும் எழுப்ப மாட்டாங்க. 3 பேரா தான் போவாங்க. அது கொஞ்சம் கேப் விட்டு தான் போவாங்க. 25 கமாண்டர்ஸ் இருக்காங்க. நான் அவங்களை விட்டு கரெக்டா பண்ணிட்டேன். ஒரே ஒரு கண்டிஷன், என்னை மட்டும் நீங்க கைது பண்ணிக்கோ, நான் வாரேன். நான் எந்த பிரச்சனையும் பண்ணேன். அதை மீறி பண்ணணும்னா நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன். நீங்க போர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். அது பிளட் ஷெட்ல போய் நிற்கும், ரத்த கலரில போய் நிற்கும். அதை நான் சொல்லிட்டேன். அதே வேளையில இப்போ நடத்தி வந்த மதிப்புக்குரிய திரு வைகோ அவர்களையும் ஒரு சில காவல் நிலையத்தில் அழைத்து போறோம். மற்றவர்கள் எல்லாம் இங்க விடுதலை செய்யறோம். நாங்களும் வருகிறோம், கைதாகிறோம் என்று உணர்வு நிலையில் கதறி அழுகிறார்கள் அவருடன் பயணித்த தொண்டர்கள். ஒரு மூத்த சகோதரனாய் அவர்களை அமைதிப்படுத்துகிறார். கட்டுப்பாட்டை காக்கச் சொல்லி காவல்துறை வேனை நோக்கி வைகோ நகரும் போது கண்ணீருடன் அழுகிறார்கள் தொண்டர்கள். சட்டம் ஒழுங்கு கொலையும் என்று எதிர்பார்த்து கூட்டமாக அணிவகுத்திருந்த காவல்துறை அதிகாரிகளே வியந்து போகிறார்கள். கையசத்தபடி விடை கொடுத்து வேனில் ஏறுகிறார் வைகோ.